ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முகமது. இது உங்கள் எமிரேட்ஸ் ரியல் எஸ்டேட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இவ்வளோ நாள் நம்ம கொடைக்கானலில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ், லேண்ட்ஸ், அப்புறம் நம்ம பண்ணுற பிஸ்னஸ் அதை பற்றி தான் நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொடைக்கானல் கிடையாது. இது ஊட்டியில் உள்ள ஒரு 2 பிக் ஷாட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னடா ஊட்டியில் உள்ள 2 பிக் ஷாட்ஸுன்றானே அப்படின்றீங்களா? அது என்னென்னா, ஊட்டியில் உள்ள ரொம்ப பெரிய வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான 2 ஆர்கானிக் டீ எஸ்டேட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டீ எஸ்டேட்ஸ் 2மே சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தாய்சோலா டீ எஸ்டேட். இந்த எஸ்டேட் கிட்டத்தட்ட மொத்தம் 670 ஏக்கருங்க. 670 ஏக்கர் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ பெரிய எஸ்டேட்டாக இருக்குன்ட்டு. நல்லா பெரிய எஸ்டேட்டுங்க. ரொம்ப ஃபேமஸான எஸ்டேட். தாய்சோலா எஸ்டேட்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இவங்க. ஒன்லி டீ ப்ரொடக்ஷன் மட்டும்தான். அதிகமான வெரைட்டிஸில் நிறைய ஆர்கானிக்ஸ் ப்ரொடக்ஷன், ஆர்கானிக் டீஸ் வெரைட்டிஸ்லாம் நிறையா பண்ணுறாங்க. இந்த எஸ்டேட்டில் லேபர்ஸே கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேலேயே ஒர்க் பண்ணுறாங்க. அதுலேயும் ஃபேக்ட்ரி உள்ளேயே இருக்குது. ஃபேக்ட்ரியிலேயே 15 லேபர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் தனியாக ஆஃபீஸ் ஒர்க்கு, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் ஒரு 16 பேர் இருக்காங்க. இவங்களோட மந்த்லி சேலரியே கிட்டத்தட்ட 1 crore மேலே சேலரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீ எஸ்டேட்குள்ளே ஒரு 4 லக்ஸூரியான பிரிட்டிஷ் பில்டிங் இருக்குங்க. நல்ல பெரிய பிரிட்டிஷ் பில்டிங். 4 பில்டிங்குமே நல்ல பெரிய பெரிய பில்டிங். 4 பில்டிங் இந்த எஸ்டேட்டுக்குள்ளேயே இருக்குது. இந்த 670 ஏக்கருமே ஃபுல் பட்டாங்க. பக்கா ஃபுல் பட்டா லேண்டு. இந்த எஸ்டேட்டோட இயர்லி இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 crore மேலே இயர்லி இன்கம், அதாவது ப்ராஃபிட் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கிது. இந்த டீ ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ ப்ரொடக்ஷன் இயர்லி உங்களுக்கு 664 டன்னு ப்ரொடக்ஷன் கிடைக்கிது. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அந்த 664ன்றது எப்பயுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அது அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். கொஞ்சம் முன்ன பின்ன மாறி மாறி வரும். இந்த ஃபேக்ட்ரி, இந்த எஸ்டேட் ஊட்டியிலேருந்து கிட்டத்தட்ட 37 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், குன்னூர்லேருந்து 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த ஃபேக்ட்ரி அமைஞ்சிருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் எஸ்டேட். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது நடுக்கணி எஸ்டேட் அப்படின்ற ஒரு பெரிய டீ எஸ்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எஸ்டேட்டுமே நல்ல வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான, அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டீ ப்ரொடக்ஷன், அதாவது ஆர்கானிக் டீ ப்ரொடக்ஷன் எஸ்டேட் தான் இதுவும். இது மொத்தம் 620 ஏக்கருங்க. மொத்த லேண்டு 620 ஏக்கர். அதில் 360 ஏக்கர் ஃபுல் பட்டா. 360 ஏக்கர் ஃபுல் பட்டா இருக்கும். மீதி இருக்க அந்த 260 ஏக்கர் கொஞ்சம் அவுட் ஆஃப் பட்டா தாங்க. ஆனால் இதுலேயுமே நம்ம தாய்சோலா டீ எஸ்டேட் மாதிரியே அதே அளவு இன்கம், அதே அளவு லேபர்ஸ், அதே அளவு ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே அதே அளவு வரும். இன்கம்மே இயர்லி நல்ல ஒரு இன்கம், இந்த எஸ்டேட்லேயுமே நல்ல ஒரு இன்கம் வருது. இந்த 2 டீ ப்ரொடக்ஷன் எஸ்டேட்டுமே டீ எஸ்டேட் மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு நல்ல ஒரு சூப்பர்வான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இந்த எஸ்டேட்டை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதிகமான டூரிஸ்ட்டுக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய எஸ்டேட். ஏன் அப்படின்னா, டூரிஸ்ட் அதிகமாக ஏன் அப்படி வராங்க அப்படின்னா, இந்த தாய்சோலா எஸ்டேட்லாம் நம்ம இந்த எஸ்டேட்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம், இல்லை பைக்கில் காரில் நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா, அந்த 2 பக்கமுமே அந்த டீ ப்ரொடக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக, நம்ம வண்டியில் போகிறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல ஒரு வியூ பாயிண்ட், செம்ம வியூ பாயிண்ட் இருக்கும். நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கு இறங்கி நின்று, அந்த எஸ்டேட்டுக்குள்ளே இறங்கி நின்று, அந்த இலைகளோடு நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அழகாகவும் இருக்கும். வியூ பாயிண்ட்ஸும் சூப்பராக இருக்கும். நிறையா டூரிஸ்ட் அதிகமாக இந்த எஸ்டேட்டில் நம்ம பார்க்குறாங்க. டூரிஸ்ட்டுன்னு மட்டும் இல்லை, இது அதிகமான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களோட இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கெலாம் அதிகமாக இந்த டீ எஸ்டேட்ஸ்க்கு, அதிகமான இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ்க்கெலாம் வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 2 டீ எஸ்டேட்டோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இது மொத்தம் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன தாய்சோலா டீ எஸ்டேட் மொத்தம் 670 ஏக்கரு. இந்த நடுக்கணி டீ எஸ்டேட் மொத்தம் 620 ஏக்கரு. டோட்டலாக 1290 ஏக்கர் லேண்டு வருது. இது மொத்தம் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு அவங்க 450 crore வரையும் அவங்க கோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க ஒரு ஃபைனலாக
350 crore வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த 2 டீ எஸ்டேட் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து இந்த வீடியோவில் மேலேயும் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டிஸோட முழு டீட்டெயில்ஸும் இருக்கும். என்னோடய காண்டாக்ட் நம்பரும் இருக்கும். நீங்கள் கால் பண்ணுங்கள். மற்ற விவரம் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே நான் ஃபோன்லேயும் சொல்கிறேன். நம்ம நேரடியாகவும் போய் உட்காந்து என்னென்ன டவுட் உங்களுக்குலாம் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம உட்காந்து நல்ல ஒரு டீல் பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸோட வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போது என்னோட இந்த சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கிங்க, கமெண்ட் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க, அந்த பெல் ஐக்கானையும் லைட்டாக கிளிக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவும் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், see you.